நோன்புக்குரிய பயிற்சியை நாம் சரியாக பெறவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பேற்பட்ட நிதானத்தை கடைபிடித்தார். குடும்பத்தில், தோழர்கள்ட்ட, எதிரிகள்கிட்ட எல்லா சந்தர்ப்பத்திலையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிதானத்தால் ஜொலித்தார்கள். அவர்களுடைய ஒட்டுமொத்த வாழ்விலும் ஒரு புத்திசாலித்தனம் இருப்பதைப் போல, இறைச்சம் மேலோங்கி நிற்பதைப் போல நிதானமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்வின் வரலாற்றின் பக்கங்களில் அதிகமாக ஜொலிப்பதை நீங்கள் பார்க்க முடியும். நபிகள் நாயகம் அவங்க தம்முடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வீட்டில் இருக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வீட்டில் இருக்கும் பொழுது இன்னொரு மனைவியின் வீட்டில் இருந்து உணவு வருது. இது அவங்களுக்கு பிடிக்கல. ஏன்னா பொதுவாக நபிகள் நாயகம் அவர்கள் தம்முடைய மனைவியருக்கு மத்தியில் நாட்களை பங்கிட்டு வைத்திருந்தார்கள். அப்போ எந்த மனைவியரின் வீட்டில் இருக்கிறாங்களோ நாம தான் கவனிக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு எண்ணம், நம்ம தானே கவனிக்கணும். அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வீட்டில் இருக்கும்போது இன்னொரு மனைவியின் வீட்டில் இருந்து சாப்பாடு வருதா, ஒரு பணியாளர் கொண்டு வர்றாரு. ஆயிஷா அவங்களுக்கு கோவம், நம்ம கொடுக்க மாட்டோமா, எதுக்கு நம்ம வீட்டில் இருக்கும்போது மற்றவங்கள ஏன் சாப்பாடு கொடுத்துட்றாங்க. டக்குன்னு அந்த பணியாளர் கையை தட்டிடுறாங்க. சாப்பாடு கொண்டு வந்த கையில் தட்டு இருக்கு, தட்டில் உணவு இருக்கு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பணியாளரின் கையை தட்டி விடவே தட்டு கீழே விழுந்து உணவு சிந்தி விட்டது, தட்டு உடைந்து விட்டது. ரசூல்லா பார்க்குறாங்க. இப்போ இதுவே நம்மளா இருந்ததா என்ன ஆகும்? நீங்கள் வீட்டில் இருக்கும்போது திடீர்னு பணியாளருக்கு முன்னால் நீங்கள் அவமரியாதை செய்வதை போல் உணர்ந்தால் அதான அர்த்தம். ரசூல்லா வீட்டில் இருக்கிறாங்க, ஒரு பணியாளர் வந்து இன்னொரு மனைவியின் வீட்டிலிருந்து சாப்பாடை கொண்டு வர்றாங்க. அல்லாஹ்வின் தூதர் முன்னிலையில் இருக்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தட்டி விடுறாங்க, தட்டு கீழே விழுந்து உடஞ்சிருச்சு. நம்ம வீடாக இருந்தால் அவ்வளோதான், வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு சண்டையில் இறங்கிடுவோம், வீடே ரணகலமாக ஆயிரும். அங்கே ஒரு தட்டு உடைஞ்சானே இவர் 9 தட்டு உடைப்பார். நீ மட்டும் தான் உடைப்பியா, நான் காசு கொடுத்து வாங்கினது நானும் உடைக்கிறேன் பாரு பதிலுக்குன்னு உடைச்சி, அதுக்கப்புறம் பார்த்தா எல்லாம் உடைச்சதுக்குள்ள 2 பேரும் சேர்ந்து அள்ளிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஆயிரும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சிரித்து கொண்டே பணியாளருக்கு சொன்னார்கள், காரத்து உம்முக்கும், உங்கள் அம்மாவுக்கு ரோசம் வந்துருச்சு. யாருக்கு? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள பார்த்து சொல்கிறாங்க. அவங்க மோமின்கள் எல்லோருக்கும் தாய் தானே, எல்லா மோமின்களுக்கும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தாய் அல்லவா. நபிகள் நாயகம் சொன்னார்கள், காரத்து உம்முக்கும், உங்கள் அம்மாவுக்கு ரோசம் வந்துருச்சு. இல்லை, அவங்க வீட்டில் இருக்கு, இது கோவப்பட்டு செய்யலை, ரோசத்தில் செய்கிறாங்க, அவங்க தான் சாப்பாடு கொடுப்பாங்களாம், வேற யாரும் தரக்கூடாதான். அந்த கருத்தை வெளிப்படுத்துகிற விதமாக ரசூல்லா சொல்கிறாங்க, காரத்து உம்முக்கும், உங்கள் அம்மாவுக்கு ரோசம் வந்துருச்சு அப்படின்னு கீழே குனிஞ்சு சாப்பாடை எடுக்கிறாங்க. உணவு தட்டை வீட்டுக்குள்ளே வச்சுட்டு சரியான நல்ல தட்டை வீட்டில் இருந்து எடுத்து, ஆயிஷா அவங்க வீட்டில், அவங்க தானே உடைச்சாங்க, அவங்க வீட்டில் இருந்து நல்ல தட்டை எடுத்து இதை அவங்ககிட்ட கொடுத்து விடுங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைத்தார்கள்ங்கிற செய்தியை பார்க்குறோம். அப்போ பாருங்க, ஒரு வீட்டில் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு மத்தியில் இப்படியான ஒரு நிதானத்தை இழக்கக்கூடிய ஒரு அம்சம் ஏதேனும் ஒரு தரப்பில் வரலாம். ஒருவர் நிதானத்தை இழக்கும் பொழுது இன்னொருவரும் சேர்ந்து நிதானத்தை இழப்பார்களே, ஆனால் அது பிரச்சனையாக மாறி